நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை, ஜோதிட கருத்துக்களை ஆராய்ச்சி நிலையில் இருக்கிறோம். இன்றைய தலைப்பு என்னவென்றால், குபேர தசை வந்தும் பணம் வராதது ஏன், பதவி வராதது ஏன், கைரேகை ஜாதகம் சொல்லும் உண்மை. இப்போ 190 பேருக்கு தெரியாத உண்மை, ஜாதகத்துல நல்ல தசை வந்துருச்சு சார், குபேர தசை, பணம் வரும்னு சொன்னாங்க ஜோசியக்காரங்க, ஆனா பணம் வரல. கைரேகை ஜோதிடர் சொன்னார், 50 வயசுக்கு மேல நீங்க டாப் பொசிஷனுக்கு வந்துருவீங்க, நல்ல குபேர சம்பத்து கிடைக்கும், நல்ல ஒரு பதவியில் இருப்பீங்கன்னு கைரேகை ஜோதிடர் சொன்னார். ஆனா எதுவும் நடக்கவில்லையே. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, உங்க கையை பார்த்தோம்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ நல்ல தசை வந்துருச்சு அப்படின்னா 2ஆம் இடம் 11ஆம் இடம் தசை புத்தி வரும் பொழுது உங்களுக்கு நல்லது நடக்கும், பணம் நிறைய வரும். இதுல அந்த 2ஆம் இடத்து தசை புத்தி வந்தும் 6, 8, 12 ரொம்ப பலமா பாதிக்கப்பட்டிருக்கு. 6, 8, 12 நிறைய பலமா பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா உங்களுக்கு கடன் அதிகமா இருக்கும், பிரச்சனை வரப்போனோம்னா அங்க போயிடும். ஒண்ணு. 2வது, சனி கடுமையா தோஷமா இருந்தா, ராகு கேது தோஷம் பண்ற மாதிரி இருந்ததுன்னா பணம் லாஸ் ஆகிறதுக்கு, பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜாதகப்படி. இப்போ நம்ம கைரேகையும் ஜாதகத்தையும் ரெண்டையும் பார்த்தோம்னா தான் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். பணம் வரல அப்படின்னா அதுக்கு ஏன் நம்ம கேள்வி கேட்கணும். இப்போ நம்ம கைரேகை பொறுத்தவரைக்கும் இப்போ ஆயுள் நல்லா இருக்கான்னு பார்க்கணும், உடம்பு, புத்தி ரேகை, புத்தி நல்லா இருக்கா, மனம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும், இருதய ரேகை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, இதான் முக்கியமா மெயின். எதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த விதி ரேகை இருக்கு இல்லையா, இந்த விதி ரேகையில தடை வரும், சூரிய ரேகை இல்லாம இருக்கும். அப்ப குபேர தசை இருக்கு சார், உங்க ஜாதகப்படி குபேர தசை, நல்ல கோடிக்கணக்கா பணம் வரணும்னு நீங்க உங்க ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கேட்கிற கேள்விதான், சார் குபேர தசைன்னு சொன்னாங்க சார், பணம் வரவே இல்லையே, இதுக்கு என்ன சார் காரணம்? நிறைய பேர் கேட்டிருக்காங்க, 100கணக்கான பேர் கேட்டிருக்காங்க. அதற்கான விளக்கம் தான் இன்னைக்கு கொடுக்க போறோம். முழுமையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ ஜாதகத்துல குபேர தசை வந்துருச்சு, நல்ல தசை புத்தி இருக்கு, பணம் வரப்போகுதுன்னு காமிக்குது. ஆனா இப்போ கைரேகையில என்ன சொல்லுது, அதே வயசுல நல்ல தசை வந்துருச்சு சார். இப்போ ஒரு 50 வயசுல ஒரு நபருக்கு குபேர தசை வருது, நல்ல பதவிக்கு போகணும், நல்ல ஒரு பணம் கிடைக்கணும்னு வருது, சரிங்களா? இப்போ நம்ம கையை பார்க்குறோம் சார், கையில சூரிய ரேகை வருது. அந்த சூரிய ரேகை என்னாவது மங்கிருச்சு, இந்த இடத்துல 50, 55 வயசு வரைக்குமே மங்கிருச்சு, லைட்டா ரேகை இருக்கு, லைட்டா ரேகை இருக்கு, இல்லை விடுபட்டு இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த விதி ரேகையை பார்க்கணும், இது 50 வயசு, இது 50, இந்த இடத்துல 55, இந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல ஒரு 2, 3 கோடு இருக்கு, கிராசிங் இருக்கு, அப்ப பணம் வர்றது தடைப்படும். அந்த ஜாதகம் என்பது வாய்ப்பை காட்டும். இப்போ கைரேகையில இப்ப ரீசெண்டா அந்த வயசுல என்ன நடந்துகிட்டு இருந்தது ரேகை காட்டும். கைரேகை ஜாதகத்தையும் பார்க்கணும், கைரேகையும் பார்க்கணும். கைரேகையில ராஜ யோகம் இருக்கு, குபேர யோகம் இருக்கு, நல்ல தசை வந்துருச்சு, நல்ல பணம் வருதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா கைரேகையிலையும் அதுக்கு ஒத்து வருதான்னு பார்க்கணும். இப்போ நம்ம கைரேகையில சொல்றோம் சார், நீங்க குபேரனை போல் இருப்பீர்கள், நல்ல ஒரு பதவிக்கு போயிருவீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். 50 வயசுல சொல்றோம் வச்சுங்க, 55 வயசுல உங்களுக்கு நடக்க போகுது சார்னு சொல்றோம். 50 வயசுல வராரு ஒருத்தர், 55 வயசுல சொல்றோம், 55 நடக்க போகுதுன்னு சொல்றோம். ஆனா 6 மாசம் 3 மாசத்துல ஒரு தடவை ரேகை மாறும்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரேகை மாறிடுச்சு. அந்த சூரிய ரேகை நல்லா வந்தது, பார்க்கும்போது நல்லா இருந்தது. இப்போதைக்கு 55 வயசுல ஒரு கிராசிங் இருக்கு, இல்ல விடுபட்டு இருக்கு, இந்த இடத்துல விடுபட்டு இருக்கு சார். அப்போ தடை ஏற்படும். 6 மாசம் 3 மாசத்துக்கு ரேகை மாறுது இல்லையா, அப்படிங்கும்போது தடை ஏற்படும், தாமதம் ஏற்படும், பிரச்சனை வரும், இதனால பணம் வராது, பதவி வராது. இதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிக்கணும். ஜாதகத்திலையும் வரணும், கரெக்டா தசை புத்தி வரணும். கைரேகையிலையும் இந்த சூரிய ரேகை நல்லா இருக்கணும், விதி ரேகை நல்லா இருக்கணும். 2 ரேகையும் கெட்டு போகாமல் இருந்து குரு மேடு நல்லா இருக்கணும், சுக்கிர மேடு நல்லா இருக்கணும், புதன் மேடு நல்லா இருக்கணும். பிசினஸ் மூலமா பணம் வரணும்னா புதன் நல்லா இருக்கணும் சார். இல்லறத்து மூலமா, குடும்பத்து மூலமா பணம் வரணும்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும் சார். உங்களுக்கு அரசியல் செல்வாக்கு மூலமா பணம் வரணும், பதவி வரணும்னா குரு மேடு சூரிய மேடு நல்லா இருக்கணும், அதுல நல்ல ரேகைகள் இருக்கணும். குறிப்பா இந்த விதி ரேகை கெட்டு போகாம இருக்கணும், சூரிய ரேகை கெட்டு போகாம இருக்கணும். ஜாதகத்துல நல்ல தசை புத்தி நடக்குது, குபேர தசை வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த கைரேகையும் பார்க்கணும். கைரேகையில குபேர தசை, நல்ல தசை, நல்ல பதவி வரப்போகுதுன்னு நம்ம சொல்றோம். ஜாதகத்தையும் பார்க்கணும். அந்த நேரத்துல ஜாதகம் எப்படி இருக்கு, குரு பகவான் எப்படி இருக்கிறாரு, சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு,
வாழ்க்கையில சனீஸ்வர பகவான் எப்படி இருக்கிறாரு, குரு பார்வை இருக்கா, லக்னம் லக்னாதிபதி நல்லா இருக்காங்களா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் ரெண்டுமே சரியா இருக்கு சார், ஜாதகமும் சரியா இருக்கு, கைரேகையும் சரியா இருக்கு. அப்போ நீங்க முயற்சி பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு சில நேரத்துல முயற்சி பண்ணாமல் போயிருக்க வேண்டும். அதற்கு 6, 8, 12 கடன், நோய் எதிர்ப்பு. இப்போ நம்ம ஆயுள் ரேகை பார்த்தோம்னா தெரிஞ்சிச்சு சார், அந்த வயசுல உங்களுக்கு உடல்ல நோய் வந்திருக்கும். அப்ப நீங்க செயல்பட மறந்துருப்பீங்க. அந்த வயசுல உங்களுக்கு புத்தி ரேகையில மனம் பாதிக்கப்பட்டிருக்கும், மனசுல பிரச்சனை வந்திருக்கும், அதனால விட்டுருப்பீங்க. உங்களுக்கு இறுதி ரேகை குடும்பத்துல பிரச்சனை வந்திருக்கும், அதனால விட்டுருப்பீங்க. இதெல்லாம் நிறைய விஷயம், நிறைய கால்குலேஷன் இருக்கு. ஏன் நடக்கல, ஏன் இது பண்ணல அப்படின்னா உங்க கையை பார்த்தோன்னா பழிச்சு கண்டுபிடிச்சலாம். நீங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது குபேர தசை வருகிறது, நல்ல தசை வருது, பணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சீங்கன்னா கையையும் பார்க்கணும். கையும் ஜாதகமும் கரெக்டாக இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணணும். ஒரு சில பேர் முயற்சி பண்ணாமல் பயப்படுவாங்க, நிறைய பேர் பயம் வந்துடும், ஒரு சிவரையும் வந்துடும். அதுக்கும் ஜாதகத்திலையும் காரணம் இருக்குது, கைரேகையிலையும் காரணம் இருக்குது. ரெண்டையும் பார்த்து ஒரு முடிவுக்கு வரும் பொழுது கண்டிப்பாக நடந்தே தீரும். இதில் ஏதாவது ஒன்றில் குறை இருக்கும்போது கொஞ்சம் வரும் வந்து செலவாக போயிடும். வந்து பணம் சேர்த்து வச்சுருப்போம், ஒரு பணம் வரும், இதையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிடும். அப்போது நம்ம என்ன பண்ணணும் சார், ஒரு சரியான ஒரு நிலைமையை நல்ல ஒரு கரெக்டாக திட்டம் போட்டு செயல்பட வேண்டும். அந்த நேரம் தசை வரும்போது திட்டம் போட்டு ஒரே நிகழ்ச்சியை நம்ம கடைபிடிச்சோம்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. திட்டம் போட வேண்டும். திட்டம், செயல், உங்களுடைய நோக்கம் எல்லாமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா கைரேகையும் நல்லா இருக்கும், ஜாதகமும் நல்லா இருக்கும். ரெண்டும் நல்லா இருந்து உங்களுடைய செயல்கள் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதில் ஜாதகத்தில் 6, 8, 12 மோசமாக இருந்து சனி வந்து பார்க்குறாரு, குரு பார்வை இருந்தால் நல்லது, சனி பார்வை இருந்தால் அதை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஜாதகத்திலையும் பிரச்சனை இருக்குது, கைரேகையிலையும் அந்த வயசில் உங்களுக்கு கிராசிங் இப்போ இது வரைக்கும் இல்லாமல் இருந்திருக்கு சார். 3 மாதத்தில் ஒரு கோடு வந்திருக்கும். அப்போ என்னாகும், அதில் தடை வரும். விதி ரேகையில் கோடு வந்தால் தடை வரும். சூரிய ரேகையில் கோடு வந்ததுன்னா புகழ் பாதிக்கப்படும். உங்களுக்கு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு தரம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. உங்கள் கையையும் பாருங்கள், ஜாதகத்தையும் பாருங்கள். 90% பேர் என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஜாதகம் பார்த்தேன், பெரிய பணம் வரும்னு சொன்னாங்க, வரல. கைரேகை பார்த்தேன், குபேர சம்பத்து வரும்னாங்க, வரல. இது மாதிரி கேள்வி கேட்குறீங்க. அப்போ ரெண்டையும் பாருங்கள். ரெண்டையும் பார்த்துட்டு கைரேகையில் இப்போ நடக்கிறத கை தான் ஈஸியாக காமிக்கும். ஜாதகம் என்பது ஒரு பலன், அந்த தசை புத்தி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அது எப்பயுமே மாறாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் செயல்பாடுகள் மாறும். அந்த செயல்பாடை கையில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ ஒரு கதவு திறக்குது சார், அதை உள்ளே நீங்கள் போவீங்களா மாட்டீங்களாங்கிறது உங்கள் கையை பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். நல்ல ஒரு குபேர கதவு திறக்குது, அந்த கதவுக்குள்ளே நீங்கள் போறீங்களா அப்படின்னு கைரேகையை பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கைரேகையில் இருக்கும், ஜாதகத்தில் இருக்காது. அப்போ வந்து பலம் குறைபடும், லேட்டாக கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்கள் கையை பாருங்கள், ஜாதகத்தையும் பாருங்கள், பயன்பெறுங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.